கடந்த வாரம் ஒரு ஏஐ அமைப்பு மனித மருத்துவர்களை விட 95% அதிக துல்லியத்துடன் புற்றுநோயை கண்டறிந்தது. இந்த அதிர்ச்சியூட்டும் முன்னேற்றம் நம் எதிர்காலத்தை எப்படி மாற்றப் போகிறது என்று பார்ப்போம். அது மிகவும் ஆச்சரியமான தகவல். மருத்துவத் துறையில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் உண்மையிலேயே அபாரமானது. ஆமாம், சமீபத்திய ஆய்வுகளின்படி ஏஐ மூலம் நோய் கண்டறிதலில் 40% நேரம் மிச்சமாகிறது. மேலும் இது மருத்துவமனைகளுக்கு ஆண்டுக்கு சுமார் 100 கோடி ரூபாய் சேமிப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் இதனால் மருத்துவர்களின் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுமா என்ற கவலை இருக்கிறதே. அது ஒரு பொதுவான தவறான கருத்து. உண்மையில் ஏஐ மருத்துவர்களுக்கு ஒரு துணை கருவியாக மட்டுமே செயல்படும். உதாரணமாக, ஒரு பெரிய மருத்துவமனையில் ஏஐ அமைப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு மருத்துவர்களின் நியமனம் 15% அதிகரித்துள்ளது. வணிகத் துறையிலும் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. சமீபத்தில் அமேசான் தங்கள் முறையால் விற்பனை 35% அதிகரித்ததாக அறிவித்தது. மிகச்சரி. ஏஐ வாடிக்கையாளர் நடத்தையை ஆய்வு செய்து தனிப்பட்ட பரிந்துரைகளை வழங்குகிறது. இது விற்பனையை மட்டுமல்ல, வாடிக்கையாளர் திருப்தியையும் 45% அதிகரித்துள்ளது. கல்வித்துறையிலும் புரட்சிகரமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது இல்லையா? ஆம், கல்வித்துறையில் ஏஐ மூலம் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் 30% அதிகரித்துள்ளது. ஒவ்வொரு மாணவருக்கும் தனிப்பட்ட கற்றல் திட்டங்கள் வழங்கப்படுகின்றன. இது பாரம்பரிய கல்வி முறையில் சாத்தியமில்லாதது. தொழிற்சாலைகளில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது? தொழிற்சாலைகளில் ஏஐ ரோபோக்கள் உற்பத்தி திறனை 60% அதிகரித்துள்ளன. உதாரணமாக, டெஸ்லா தங்கள் தொழிற்சாலையில் ஏஐ மூலம் ஒரு காரை 10 மணி நேரத்தில் தயாரிக்கிறது. இது முன்பு 24 மணி நேரம் எடுத்த வேலை. இந்த மாற்றங்கள் எல்லாம் நல்லதுதான். ஆனால் தனிப்பட்ட தகவல்களின் பாதுகாப்பு குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? மிக முக்கியமான கேள்வி. தற்போது உலகளவில் ஏஐ தரவு பாதுகாப்புக்காக $5 பில்லியன் செலவிடப்படுகிறது. புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன, ஆனால் இன்னும் அதிக கவனம் தேவை. எதிர்காலத்துல எப்படி வளரும் என்று நினைக்கிறீர்கள்? 2025க்குள் ஏஐ சந்தை $190 பில்லியன் வளரும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வளர்ச்சி சமூக நலனுடன் இணைந்திருக்க வேண்டும். நன்றி. இன்றைய விவாதம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. ஆம், தொழில்நுட்பத்தின் சாத்தியங்களையும் சவால்களையும் நன்கு புரிந்து கொள்ள இந்த உரையாடல் உதவியது.